அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வரலாறு முதல் கேள்வி. துக்ளக் வம்சத்தை தொடங்கியவர் யார்? இதற்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கியாசுதீன் துக்ளக். இவர்தான் துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர். இரண்டாவது கேள்வி, கியாசுதீன் துக்ளக்கின் இயற்பெயர் என்ன? இதற்கு சரியான பதில் ஆ காஜி மாலிக் என்பது சரியான பதில். அடுத்து மூன்றாவது கேள்வி, எந்த ஆண்டு மங்கோலியர்கள் டெல்லியை தாக்கிய போது அவர்களுடன் எதிர்த்து போரிட்டு காஜி மாலிக் நற்பெயர் பெற்றார்? எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1305 என்பது சரியான விடை. நான்காவது கேள்வி, இவருடைய ஆட்சியின் போது காஜி மாலிக் திபல்பூரின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இ முபாரக் ஷா அவருடைய ஆட்சியில். ஐந்தாவது கேள்வி, காஜி மாலிக் சுல்தான் நசுருதீன் குஸ்ருவை கொலை செய்து ஆட்சியை பிடித்த ஆண்டு எது? இதற்கு விடை 1320. துக்ளக் வம்ச ஆட்சி தொடங்குது. அடுத்து ஆறாவது கேள்வி, கியாசுதீன் துக்ளக் ஆட்சி புரிந்த காலம் எவ்வளவு? என்னன்னா 1320 இருந்து 1325 வரை சுமார் 5 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். இதற்கு பதில் 1320 to 1325. ஏழாவது கேள்வி, தன் மூத்த மகன் ஜூனா கானுக்கு கியாசுதீன் துக்ளக் வழங்கிய பட்டம் எது? இதற்கு சரியான பதில் உலுக்கான் என்பது சரியான பெயர். அடுத்து எட்டாவது கேள்வி, ஜூனா கான் மறுபடியும் படையெடுத்து வாரங்கல்லை தனது ஆட்சி பகுதியுடன் சேர்த்து கொண்ட ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் 1323 என்பது. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, கியாசுதீன் துக்ளக் பின்பற்றிய சமய கொள்கை எது? என்ன சமய கொள்கைனா சன்னி சமய கொள்கை. முஸ்லீம்ல இது ஒரு வகை பிரிவு, சன்னி சமய கொள்கை. அடுத்து 10வது கேள்வி, கியாசுதீன் துக்ளக் கட்டிய பெரிய அரண்மனை கோட்டை எது? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா துக்லதாபாத் என்ற நகரத்தை நிர்மாணிப்பார். அடுத்து 11வது கேள்வி, துக்லாபாத் கோட்டை சூரிய ஒளியில் மின்ன காரணம் என்ன? என்னன்னா முலாமிட்ட செங்கற்களால் கட்டப்பட்டது. செங்கற்களால் தான் கட்டப்பட்டது, அதற்கு முலாம் பூசி இருக்கிறாங்க. அடுத்து 12வது கேள்வி, கியாசுதீன் வங்காள பகுதியை வென்ற ஆண்டு எது? எந்த ஆண்டுனா 1325. 13வது கேள்வி, வங்காள வெற்றியை கொண்டாட கியாசுதீன் சுல்தானுக்கு வெற்றி மேடை எதனால் அமைக்கப்பட்டது? எதனால் பார்த்தீங்கன்னா மரத்தினால் அமைக்கப்பட்டது. இந்த மேடை சரிந்துவிடும். அடுத்து 14வது கேள்வி, அந்த வங்காள வெற்றியின் காரணமாக வெற்றி மேடை சரிந்து அதன் இடிபாடுகளில் சிக்கி சுல்தான் கியாசுதீனும் அவரது இளைய மகன் இறந்ததற்கு காரணமாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த மூத்த மகன் ஒருத்தர் இருப்பார்ல ஜூனா கான், அவருடைய சதி. அப்போ இதற்கு சரியான பதில் என்னன்னா ஜூனா கானின் சதி என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். அடுத்து 15வது கேள்வி, கியாசுதீன் மறைவுக்கு பின் ஜூனா கான் சுல்தானாக முடிசூட்டி கொண்ட போது வைத்துக்கொண்ட பட்டப்பெயர் என்ன? என்னன்னா முகமது பின் துக்ளக் என்பது சரியான பதில். 16வது கேள்வி, முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து எந்த நகரத்திற்கு மாற்ற உத்தரவிட்டார்? இதற்கு சரியான பதில் தௌலதாபாத். அந்த தௌலதாபாத் என்ற நகரத்தின் முந்தைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவகிரி. இதுதான் சரியான பதில். அடுத்து 17வது கேள்வி, முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாற்ற உத்தரவிட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு உத்தரவிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 1327 என்பது சரியான பதில். அடுத்து 18வது கேள்வி, டெல்லிக்கும் தௌலதாபாத் தேவகிரிக்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளவு? பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் 1500 கிலோமீட்டர் இடையே உள்ள தொலைவு. அடுத்து 19வது கேள்வி, 14ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் தட்டுப்பாடு ஏற்பட்ட உலோகம் எது? இதற்கு சரியான பதில் வெள்ளி. வெள்ளிக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டது. அடுத்து 20வது கேள்வி, வெள்ளி நாணயங்களுக்கு பதிலாக உலகம் முழுவதும் சீனாவில் குப்லாய் கான் என்ற மன்னர் வெளியிட்ட பணம் எது?
எதனால செய்யப்பட்டிருந்தது பாத்தீங்கன்னா காகித பணம். அப்பவே சீனர்கள் தான் வந்து காகிதத்தை கண்டுபிடித்தவர்கள். அடுத்து 21வது கேள்வி, முகமது பின் துக்ளக் அரசு கருவூலத்தை நிரப்ப தாங்கா நாணயங்களுக்கு பதிலாக, அப்போ இந்த தாங்கா என்ற இந்த வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. பதிலாக வெளியிட்ட நாணயங்கள் எது? என்ன நாணயங்கள்னா செப்பு நாணயங்கள். அடையாள நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் முகமது பின் துக்ளக். 22வது கேள்வி, தவறானதை குறிப்பிடுக. முகமது பின் துக்ளக் அரசின் தனிப்பட்ட நாணய சாலை இல்லாததால் மக்களே நாணயங்களை அளவின்றி அச்சிட தொடங்கினர். இது வந்து சரியானது. போலி நாணயங்களின் வரவால் அங்காடிகளில் புதிய நாணயங்களை வாங்க மறுத்தனர். இதுவும் சரி. முகமது பின் துக்ளக் செப்பு நாணயங்களுக்கு பதிலாக வெள்ளி நாணயங்களாக அரசு கருவூலத்தில் மாற்றிக்கொள்ளலாம் என அறிவித்தார். இதுவும் சரியானது. அப்போ முகமது பின் துக்ளக்கின் அறிவிப்பால் அரசு கருவூலம் வெள்ளி நாணயங்களால் நிரம்பி வழிந்தது. இதுதான் வந்து தவறானது. இந்த கேள்விக்கு வந்து இது வந்து சரியான விடையாகும். 4. 23வது கேள்வி, முகமது பின் துக்ளக் நாட்டின் நிதி பற்றாக்குறையை சீர் செய்ய என்ன செய்தார்? மக்களுக்கு மானியங்கள் வழங்கினார், தோஆ பகுதிகளில் உள்ள குடியானவர்களின் நிலவரியை உயர்த்தினார், நாடு முழுவதும் குடியானவர்களின் நிலவரியை குறைத்தார், அங்காடிகளில் உள்ள பொருட்களின் வரியை குறைத்தார். இதற்கு சரியான பதில் ஆ. தோஆ பகுதிகளில் உள்ள குடியானவர்களின் நிலவரியை உயர்த்தினார். அடுத்து 23வது கேள்வி, குடியானவர்கள் விதைகள் வாங்கவும் வேளாண்மையை பெருக்கவும் முகமது பின் துக்ளக் அறிவித்த திட்டம் எது? இதற்கு பதில் தக்காவி, கடன்களை வழங்கும் திட்டம். இதுதான் வந்து சரியானது. அடுத்து 24வது கேள்வி, முகமது பின் துக்ளக் வேளாண்மையை மேம்படுத்த ஏற்படுத்திய துறை எது? திவானி கோஷ். திவானி கோஷி என்பது சரியான பதில். அடுத்து 25வது கேள்வி, முகமது பின் துக்ளக் தமது படைபலத்தை அதிகரிக்க புதியதாக சேர்த்து கொண்ட வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? என்னன்னா கிட்டத்தட்ட 3,70,000 என்பது சரியான பதில். 26வது கேள்வி, முகமது பின் துக்ளக்கின் சீன திபெத்திய படையெடுப்பின் போது மோசமான குளிரினால் இறந்த வீரர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட சுமார் ஒரு 10,000 பேர்கிட்ட இறந்திருக்கிறாங்க. அடுத்து 27வது கேள்வி, மங்கோலியர்களின் தாக்குதலில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள முகமது பின் துக்ளக்கினால் பரிசு பொருட்கள் அளித்து பாராட்டப்பட்ட மங்கோலிய தலைவன் யார்? இதற்கு பதில் வந்து தரம் ஷிரின் என்பது வந்து சரியான பதில். தரம் ஷிரின். அதற்கடுத்த 28வது கேள்வி, முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் மதுரையில் கிளர்ச்சி செய்து மதுரை சுல்தானியத்தை நிறுவியவர் யார்? இதற்கு சரியான பதில் அசன் ஷா என்பதுதான் சரியான பதில். அடுத்து 29வது கேள்வி, வாரங்கல்லில் அரிகரர் மற்றும் புக்கர் ஆகிய இரு உடன்பிறப்புகள் விஜயநகர அரசை நிறுவிய ஆண்டு எது? இதற்கு சரியான பதில் கிபி 1336 என்பது சரியானது. அடுத்து 30வது கேள்வி, நோய்வாய்ப்பட்ட முகமது பின் துக்ளக் மறைந்த ஆண்டு எது? எந்த ஆண்டு அவர் இறந்தார்? 1351. இதுதான் சரியான பதில். முகமது பின் துக்ளக் மறைந்த ஆண்டு. அடுத்து 31வது கேள்வி, முகமது பின் துக்ளக்கின் இறப்பு மக்களிடமிருந்து சுல்தானுக்கும் சுல்தானிடமிருந்து மக்களுக்கும் விடுதலை பெற்று தந்துள்ளதாக கூறும் அறிஞர் யார்? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதௌனி என்பவர் தான் இந்த கூற்றை சொல்லியிருக்கிறாரு. 32வது கேள்வி, முகமது பின் துக்ளக் முரண்களின் மொத்த கலவை என்று கூறும் அறிஞர் யார்? இதற்கு சரியான பதில் வந்து பரானி என்பவர் தான் வந்து இந்த கூற்றை சொல்லியிருக்கிறார். முகமது பின் துக்ளக் முரண்களின் மொத்த கலவை அப்படின்ட்டு பரானி என்பவர் கூறியிருக்காரு. அடுத்து 33வது கேள்வி, முகமது பின் துக்ளக்கின் மறைவிற்கு பிறகு உயர்குடியினரால் சுல்தானாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் துக்ளக்கின் ஒன்றுவிட்ட சகோதரர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு சரியான பதில் ஃபெரோஷா துக்ளக் என்பது சரியானது.
34வது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக் சுல்தானாக உயர்குடியினரால் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு வகித்த பதவி எது? இதற்கு சரியான பதில் ஆ. சிபாஸ் சாலர். இது மாதிரி குத்புதீன் ஐபக்கும் இருந்திருப்பாரு முகமது கோரியிடம். 35வது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக் சுல்தானாக பதவியேற்ற காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதற்கு பதில் ஆ. மார்ச் கிபி 1351 இவர் சுல்தானாக பதவியேற்றார். அடுத்து 36வது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக் நியமிக்கப்பட்ட வசீராக நியமிக்கப்பட்ட தெலுங்கு பிராமண முஸ்லிம் யார் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு சரியான பதில் மாலிக் மக்பூல். இவர் தான் தெலுங்கு முஸ்லிம் பிராமணர். அடுத்து 37வது கேள்வி. எப்பகுதிக்கு எதிராக ஃபெரோஷா துக்ளக் மேற்கொண்ட 2 படையெடுப்புகள் தோல்வியில் முடிவடைந்தன? இதற்கு சரியான பதில் வங்காளம். வங்காளத்தின் மீது எடுத்த படையெடுப்பு தோல்வியில் முடிவடைந்தன. அடுத்து 38வது கேள்வி. ஜட்ஜ் நகர் தற்கால ஒரிசா மீது படையெடுத்து சென்ற ஃபெரோஷா துக்ளக் அழித்த கோயில் எது? இதற்கு சரியான பதில் இ. பூரி ஜெகநாதர் கோவில். அடுத்து 39வது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக் இப்பகுதியின் மீது படையெடுத்து அதன் அரசரை திரை செலுத்தும்படி செய்தார். எந்த அரசர் பார்த்தீங்கன்னா ஆ. நாகர் கோட் என்பது சரியான பதில். 40வது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக் நாகர்கோட் படையெடுப்பின் போது ஜவாலமுகி ஆலய நூலகத்திலிருந்து கொண்டு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ. 1300 வடமொழி சுவடிகள் இதை கொண்டு வராரு. இதை பின்னாடி பாரசீக மொழியில மொழிபெயர்க்கிறாங்க. 41வது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக் ஜவாலாமுகி ஆலய நூலகத்திலிருந்து கொண்டு வந்த 1300 சுவடிகளை மொழிபெயர்க்க செய்த மொழி எது? என்ன மொழியில பண்றாங்கன்னா பாரசீக மொழியில தான் மொழிபெயர்க்கிறார்கள். 42வது கேள்வி. இஸ்லாமிய சட்டப்படி அரசாட்சி புரிந்த ஃபெரோஷா துக்ளக் குரானில் கூறியபடி வசூலித்த 4 வகையான வரிகள் எது? இதற்கு சரியான பதில் ஆ. கரோஜ், கம்ஸ், பெசியா, அப்புறம் ஜஹாத். இதுதான் சரியான வரி. அடுத்து 43வது கேள்வி. இஸ்லாமிய சட்டத்தில் இடம் இல்லை என்பதால் ஃபெரோஷா துக்ளக் எத்தனை பொருட்களின் மீதான சிறப்பு வரிகளை ரத்து செய்தார்? இதற்கு சரியான பதில் 28 என்பதுதான் இதற்கு சரியான பதில். 28 வரிகளை தள்ளுபடி செய்தார். 44வது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக்கினால் தள்ளுபடி செய்யப்பட்ட மற்றும் முகமது பின் துக்ளக்கினால் வழங்கப்பட்ட விவசாய கடன் பெயர் என்ன? இதற்கு பெயர் தக்காவி. 45. நீர்ப்பாசன வரி விதித்த முதல் சுல்தான் யார்? இதற்கு சரியான பதில் இ. ஃபெரோஷா துக்ளக். நீர்ப்பாசனத்திற்கு வரி விதித்தவர். அடுத்து 46வது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக் அமைத்த சட்லஜ் முதல் ஹான்சி வரையான கால்வாயின் நீளம் எவ்வளவு? 100, 150, 180, 200 கிலோமீட்டர். இதற்கு சரியான பதில் 200 கிலோமீட்டர். 47வது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக்கினால் யமுனா முதல் எதுவரை மற்றொரு கால்வாய் வெட்டப்பட்டது? இஸ்ஸா, பூரி, பாட்னா, மீரட். இதற்கு சரியான பதில் ஆ. இஸ்ஸா என்பது சரியானது. 48. விவசாயத்திற்காக ஃபெரோஷா துக்ளக் காலத்தில் கட்டப்பட்ட அணைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கு சரியான பதில் 48க்கு இ. 50 அணைகளை கட்டியிருக்கிறாரு. அடுத்து 49வது கேள்வி. விவசாயத்திற்காக ஃபெரோஷா துக்ளக் காலத்தில் கட்டப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனை பாலங்களை கட்டியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாலங்களை கட்டியிருக்கிறாரு. 50வது கேள்வி. டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஃபெரோஷா துக்ளக்கினால் அமைக்கப்பட்டது கிட்டத்தட்ட 1200 பழத்தோட்டங்கள் கொண்ட இதை அமைச்சிருக்காரு. அடுத்து 51வது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக்கினால் ஏற்படுத்தப்பட்ட அரண்மனைக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் தார்வுல்பா,
கர்கானாக்கள், திவானி, கிராமத், தக்காவி. இதற்கு சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்கானாக்கள் என்பது வந்து சரியான பதில். கர்கானாக்கள். அடுத்து 52வது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக் காலத்தில் உருவாக்கப்பட்ட நகரங்களின் எண்ணிக்கை என்ன? 50, 100, 200, 300. இதற்கு சரியான பதில் இ 300 என்பது சரியான பதில். கிட்டத்தட்ட 300 நகரங்களை நிர்மாணித்திருக்கிறார். 53வது கேள்வி. டெல்லி செங்கோட்டைக்கு அருகே ஃபெரோஷா துக்ளக்கினால் உருவாக்கப்பட்ட ஃபெரோஷாபாத்தின் தற்போதைய பெயர் என்ன? இதற்கு சரியான பதில் ஆ ஃபெரோஷா கோட்லா. கிரிக்கெட் ஸ்டேடியம் கூட ஒன்று இருக்கும். 54வது கேள்வி. அனாதைகள் மற்றும் கைம்பெண்கள் நலனுக்காக ஃபெரோஷா துக்ளக் உருவாக்கிய புதிய துறை எது? இதற்கான புதிய துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா 54 திவானி இ கைரத் என்பது சரியான பதில். 55வது கேள்வி. இது பழைய டிஎன்பிசி கொஸ்டின்ல பிஜிடிஆர்பி கொஸ்டின்ல இதை கேட்டிருக்கிறாங்க. ஃபெரோஷா துக்ளக்கினால் ஏற்படுத்தப்பட்ட இலவச மருத்துவமனைகள் பேர் என்ன? இதற்கு பேர் தான் வந்து தாருல் ஷிஃபா. இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். அது ஏதோ ஒரு ஆன்சர் கீழே முகமது பின் துக்ளக் என்பது இருந்தது, அது வந்து தவறானது. இதுதான் வந்து சரியானது. ஃபெரோஷா துக்ளக் தான் இந்த மருத்துவமனையை தொடங்குறாரு, தர்ம ஆஸ்பத்திரி. அடுத்து 56வது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக்கினால் ஏற்படுத்தப்பட்ட ஏழை முஸ்லிம்கள் திருமண ஆலோசனை மையங்கள். இதற்கு சரியான பதில் திவானி கிரமத் என்பது சரியான பதில். அடுத்த 57வது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக் ஆதரித்த அறிஞர்கள் ஜியாவுதீன் பரானி அபீப். இதுதான் வந்து சரியான பதில், ஜியாவுதீன் பரானி அபீப். அடுத்த 58வது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக் காலத்தில் எழுதப்பட்ட இயற்பியல் நூல் எது? இதற்கு எது சரியான பதில்? இயற்பியல் நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 58க்கு இ குதுப் ஃபெரோஷாஹி. இதுதான் வந்து அவர் காலத்தில் எழுதப்பட்ட இயற்பியல் நூல். அடுத்து 59வது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக் எழுதிய சுய வரலாற்று நூல் எது? எது எழுதுனா பதுஹக் இ ஃபெரோஷாஹி என்ற நூலை வந்து எழுதியிருக்கிறாரு ஃபெரோஷா துக்ளக். தவறானதை குறிப்பிடுக. ஃபெரோஷா துக்ளக் சியா முஸ்லிம்களை சூஃபி துறவிகளையும் சமய சமூகிப்பு தன்மையுடன் நடத்த தவறினார். இது தவறு, நடத்தினார். இந்துக்களை 2ஆம் தர குடிமக்களாகவே கருதினார். இதுவும் வந்து சரியானது. இந்துக்களின் மீது ஜிஸ்யா வரியை நீக்கினார். இது தவறானது. பிராமணர்கள் மீதும் ஜிஸ்யா வரியை விதித்தார். போரில் தோற்கடிக்கப்பட்ட வீரர்கள் அடிமைகள் ஆக்கப்பட்டனர். இது வந்து சரியானது. அப்போ இதற்கு சரியான விடை என்னன்னா இ. இதுதான் வந்து தவறானது. இதற்கான சரியான விடையாகும். அடுத்த கேள்வி 61வது. ஃபெரோஷா துக்ளக் ஆட்சியின் போது இருந்த அடிமைகளின் எண்ணிக்கை சுமார் 50,000, 75,000, 1,10,000, 1,80,000. எத்தனைனா 1,10,000 அடிமை கிட்ட இருந்தாங்க ஃபெரோஷா துக்ளக் ஆட்சி காலத்தில். 63வது கேள்வி. ஃபெரோஷா துக்ளக் உயிர் நீத்த ஆண்டு எது? எந்த ஆண்டு உயிர் நீத்தானா 1388 என்பது சரியானது. 64வது கேள்வி. நொண்டி தைமூர் என்று அழைக்கப்பட்ட தைமூர் மத்திய ஆசியாவில் ஆட்சி செய்து வந்த பகுதி எது? சாமர்கண்ட், காஷ்மீர், திபெத், நேபாளம். இதற்கு சரியான பதில் சாமர்கண்ட். அடுத்த 65வது கேள்வி. பழைய பிஜிடிஆர்பி கொஸ்டின் இது. தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு 1395, 1396, 1397, 1398. இதற்கு சரியான பதில் 1398 என்பது. அடுத்த 66வது கேள்வி. எப்பகுதிகள் மட்டுமே தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த போது துக்ளக் வம்சத்தினர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தன? எதுன்னு பாத்தீங்கன்னா தேவகிரி மற்றும் குஜராத். இந்த 2 பகுதி மட்டும்தான் டெல்லி சுல்தான் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அடுத்து 67வது கேள்வி. டெல்லி வந்த தைமூரின் படையை எதிர்த்து போரிட்டவர்கள் யார்? இதற்கு சரியான பதில் இ நசீர் முகமது துக்ளக் மற்றும் அவரது தளபதி மல்லு இக்பால் என்பவர் தான் வந்து சண்டை போட்டாங்க தைமூரை எதிர்த்து. 68வது கேள்வி. தைமூர் டெல்லியில் கொள்ளையடிக்கப்பட்ட செல்வத்தை கொண்டு சாமர்கண்டில் கட்டியது என்ன? என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை மசூதி என்பதை கட்டினார். அடுத்து 69வது கேள்வி. டெல்லியை பிடித்த தைமூரால் டெல்லியின் அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட
சிந்துவின் ஆளுநராக இருந்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா கிசிர்கான் சையது. இந்த இதுல இருந்து சையது வம்சம் தோற்றுவிக்கப்படுகிறது. 70வது கேள்வி. அரசியல் குழப்பத்தை சாதகமாக்கி கொண்டு கிசிர்கான் சையது டெல்லியின் ஆட்சியை கைப்பற்றி சையது வம்சத்தை தொடங்கி வைத்த ஆண்டு. இது 1414 என்பது சரி. நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு வீடியோவில் நம்ம இது தப்பா போயிட்டுருக்கோம். டெல்லி சுல்தானியத்தை மிக குறைந்த காலம் ஆட்சி செய்த வம்சம் கில்ஜி வம்சம் தான். 30 ஆண்டுகள் தான் ஆட்சி புரிந்திருக்கிறாங்க. சையது வம்சம் கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறாங்க. 1414 இருந்து 1451 வரை ஆட்சி புரிந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள். அடுத்து 71வது கேள்வி. சையது வம்சம் சுல்தான்கள் டெல்லியை ஆட்சி புரிந்த காலம் எது? இதற்கு சரியான பதில் 1414 இருந்து 1451 வரை ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். அடுத்து 71வது கேள்வி. கிசிர்கான் சையதுக்கு முல்தான் ஆளுநர் பொறுப்பை அளித்தவர் யார்? இதற்கு சரியான பதில் ஃபெரோஷா துக்ளக் அளித்திருக்காரு. 72வது கேள்வி. கிசிர்கான் சையது தளபதி மல்லூக்-கானை தோற்கடித்த ஆண்டு எது? எந்த ஆண்டு தோற்கடித்தார்? 1405ஆம் ஆண்டு தோற்கடித்திருக்கிறார். அடுத்தது 73வது கேள்வி. கிசிர்கான் சையது டெல்லியை ஆட்சி புரிந்த காலம் எது? 1414 இருந்து 1427 வரை. இந்த இதுல தவறாக கொடுத்திருக்கிறாங்க. 1427 இல்ல, 1421 வரைக்கும் அவர் ஆட்சி புரிந்திருப்பார். அப்போ இதற்கு சரியான விடை 1414 இருந்து 1421 வரை தான் சரியான விடை. அடுத்து 74வது கேள்வி. எதற்கு அஞ்சி கிசிர்கான் சையது ஷா என்னும் பட்டத்தை அரச பதவியிற்குரிய பட்டப்பெயர்களை சூட்டிக் கொள்ளவில்லை? எதற்குனா தைமூர் வல்லமைக்கு அஞ்சி. அவர் அவருடைய பிரதிநிதியாக தான் இருப்பார். திடீர்னு 1414 அவர் டெல்லி இதை கைப்பற்ற மாதிரி சொல்லுவாங்க. 75வது கேள்வி. கிசிர்கான் சையதுவின் மறைவிற்கு பிறகு டெல்லி சுல்தானானவர் அவரது மகன் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா முபாரக் ஷா. அடுத்து கிபி 1421 அப்போ முன்னாடி கொடுத்தது தப்பு. 1421 அரசரான முபாரக் ஷா ஆட்சி புரிந்த காலம் எத்தனை? எவ்வளோ? 1421 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறாரு. யாரு? முபாரக் ஷா. 77வது கேள்வி. முபாரக் ஷா யமுனை நதிக்கரையில் நிர்மாணித்த நகரம், புதிய நகரம் எது? என்ன நகரத்தை நிர்மாணிக்கிறார்? முபாரக் பாத் அப்படின்ற ஒரு நகரத்தை நிர்மாணிக்கிறார். அடுத்து 78வது கேள்வி. வசீர் சர்வர் உல் முல்க் மற்றும் மிரான் சதர் என்பவர்களின் சதியால் சுல்தான் முபாரக் ஷா கொல்லப்பட்ட ஆண்டு எது? அப்போ 1421 பதவியேற்கிறாரு. 1434 அவர் இறக்கிறாரு. இதற்கு இடைப்பட்ட 13 ஆண்டுகள் இவர் ஆட்சி செய்தார், முபாரக் ஷா. அடுத்து 79வது கேள்வி. முபாரக் ஷாவின் படுகொலைக்கு பிறகு டெல்லி சுல்தானாக உயர்குடியினரால் நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் முகமது ஷா. 80வது கேள்வி. டெல்லி சுல்தானாக நியமிக்கப்பட்ட முகமது ஷா யார்? யாருன்னா இந்த சையது வம்சத்தை தோற்றுவித்ததாக அறியப்படும் கிசிர்கானின் பேரன். அடுத்து 81வது கேள்வி. முகமது ஷா மாலவளத்தின் மீது படையெடுத்து அதனை வெல்ல உதவி புரிந்த லாகூர் மற்றும் சர்ஹிந்த் ஆளுநர் யார்? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்லுஹல் லோடி. அடுத்து 82வது கேள்வி. முகமது ஷா பல்லுஹல் லோடிக்கு வழங்கிய பட்டம் எது? என்னன்னு பார்த்தீங்கன்னா கானி கனான் அப்படின்ற பட்டத்தை வழங்கியிருக்காரு. அடுத்து 83வது கேள்வி. முகமது ஷா டெல்லியை ஆட்சி புரிந்த காலம் என்ன? எந்த காலம் ஆட்சி புரிகிறாரு? கிபி 1434 இருந்து 1445 வரை சுமார் 11 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருப்பார் முகமது ஷா. அடுத்து 84வது கேள்வி. முகமது ஷாவின் மறைவிற்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்றவர் அவரது மகனான யார்? யாருன்னா அலாவுதீன் ஆலம் ஷா என்பவர் ஆட்சி பொறுப்பேற்றார். அடுத்து 85வது கேள்வி.
கிபி 1451 டெல்லியை கைப்பற்றி அலாவுதீன் ஷாவிற்கு கட்டாய ஓய்வு அளித்தவர் யார்? இந்த கட்டாய ஓய்வு அளித்த யார்னா பஹுல் லோடி. இதுல இருந்து லோடி வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. 86வது கேள்வி, லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? யார்னா பஹுல் லோடி. 87வது கேள்வி, லோடி வம்சம் டெல்லியை ஆட்சி புரிந்த காலம் எது? இதற்கு சரியான பதில் 1451 இருந்து 1526 முதல் பானிபட் போர் வரை ஆட்சி புரிகிறார்கள். அடுத்து பஹுல் லோடி, லோடி வம்சத்தின் முதல் சுல்தானாக பதவியேற்றுக் கொண்ட நாள் எது? இதற்கு சரியான பதில் ஏப்ரல் 19, 1451. அடுத்து 89வது கேள்வி, அலாவுதீன் ஷாவை நீக்கிவிட்டு பலூல் லோடி டெல்லி சுல்தானாக பதவியேற்றுக் கொண்ட உதவியவர் யார்? 89. இதுக்கு சரியான பதில் அகமது கான் என்பது சரியான பதில். 90வது கேள்வி, தவறானதை குறிப்பிடுக. கேள்வியை படிச்சுக்கோங்க. பலூல் லோடி தனக்கு உதவியாக அகமது கானை சிறையில் வைத்தார். தனக்கு உதவிய அகமது கானை சிறையில் வைத்தார். இது சரியானது. பஹுல் லோடி அரியணையில் அமராமல் உயர்குடியினருடன் கம்பளத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தார். இதுவும் சரியானது. பலூல் லோடி தன்னை எதிர்த்த ஜான்பூர் அரசர் முகமது ஷார்க்கிடம் தோல்வியுற்றார். இதுதான் தவறாக உள்ளது. பஹுல் லோடி போரில் மூலம் மேவாட், சம்தல், சஹித், எட்வா, குவாலியர் ஆகிய பகுதிகளை வென்றார். இதுவும் சரியானது. அப்போ இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தவறானது. இதற்கு சரியான பதில். அடுத்து பலூல் லோடி, இந்த லோடி வம்சத்தை தோற்றுவித்த பஹுல் லோடி ஆட்சி புரிந்த காலம் எது? ஏன்னா கிபி 1451 இருந்து 1489 வரை ஆட்சி புரிந்திருக்கிறார். அடுத்து 91வது கேள்வி. அடுத்து 92வது கேள்வி, பஹுல் லோடி மறைவிற்கு பிறகு டெல்லி அரியணை ஏறியவர் அவரது மகன் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான பதில் நிஜாம் கான் என்பதுதான் இதற்கு சரியான பதில். அவருடைய மகன் பெயர் நிஜாம் கான். அவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கும். அடுத்து 93வது கேள்வி, நிஜாம் கான் டெல்லி சுல்தானாக முடிசூட்டி கொண்ட போது வைத்துக்கொண்ட பட்டப்பெயர் என்னன்னா சிக்கந்தர் ஷா என்பது அவருடைய பட்டப்பெயர். அடுத்து 94வது கேள்வி, சிக்கந்தர் ஷா லோடி ஆக்ராவை நிர்மாணித்த ஆண்டு எது? எந்த ஆண்டு ஆக்ராவை நிர்மாணிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1504 என்பது சரியான விடை. 1504. அந்த ஆண்டு மாதம் சரியானது தெரியல. ஆனா 1504ஆம் ஆண்டு சிக்கந்தர் லோடி ஆக்ராவை நிர்மாணித்தார். அடுத்து 95வது கேள்வி, சிக்கந்தர் லோடி தன் தலைநகரை டெல்லியிலிருந்து மாற்றிய இடம் எது? எந்த இடத்துக்கு மாற்றுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா. 96வது கேள்வி, சிக்கந்தர் லோடி ரேபாரி ஆளுநர் ஆலம் கானின் தம்பி பார்பக்கை வென்று கைப்பற்றிய பகுதி எது? எந்த பகுதியை வென்றார் பார்த்தீங்கன்னா ஜான்பூர் என்ற பகுதியை வென்றார். அடுத்து 97வது கேள்வி, வேளாண்மையை பெருக்க பல வசதிகளை செய்த சிக்கந்தர் நீக்கிய வரி எது? எதுனா தானியங்கள் மீது விதிக்கப்பட்ட வரியை நீக்கிறார். அடுத்து 98வது கேள்வி, சிக்கந்தர் காலத்தில் கணிதம், வானவியல், யோகா, மருத்துவம் உள்ளிட்ட பல சமஸ்கிருத நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்ட மொழி எது? எந்த மொழியில மொழிபெயர்க்கிறாங்கன்னா பாரசீக மொழியில மொழிபெயர்க்கிறார்கள். அடுத்து 99வது கேள்வி, சமஸ்கிருத மருத்துவ நூலை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? யானா மியான் புவா என்பது சரியான பதில். 100வது கேள்வி, பாரசீக மொழியில் தேர்ச்சி பெற்றிருந்த சிக்கந்தர் கவிதைகள் எழுத வைத்து கொண்ட புனைப்பெயர் என்ன புனைப்பெயர்ல எழுதுறாரு? இதற்கு சரியான பதில் குல்ருகி என்ற பெயர்ல எழுதுறாரு. 101வது கேள்வி, சிக்கந்தரால் ஆதரிக்கப்பட்ட கலை வல்லுனர் யார்? இதற்கு சரியான பதில் பியான் தஹிர் என்பதுதான் சரியான பதில். அடுத்து 102வது கேள்வி, சிக்கந்தர் லோடி மிகவும் விரும்பிய இசை எது? என்னன்னா ஷெனாய் கருவி வாசிக்கிறத விரும்பினாரு. அடுத்து 103வது கேள்வி, சிக்கந்தர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இசை தொகுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
லக்ஜத் இ சிக்கந்தர் ஷாஹி அப்படின்ற ஒரு இசை தொகுப்பு நூலை வெளியிட்டிருக்கிறாங்க. 104வது கேள்வி, தவறானதை குறிப்பிடுக. சிக்கந்தர் தீவிர இஸ்லாமிய பற்றுடையவராக விளங்கினார். இது சரி. இந்து ஆலயங்களை அழித்து அதன் மேல் மசூதிகளை எழுப்பினார். இதுவும் சரி. இந்து கடவுளரின் வடிவங்களை எடைக்கற்களாக மாமிசம் விற்போரை பயன்படுத்த செய்தார். இதுவும் சரி. இந்துக்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியை நீக்கினார். இதுதான் தவறானது. அப்ப இதுதான் இதற்கான சரியான விடை. அடுத்து 105வது கேள்வி, லோடி வம்சத்தின் சிறந்த அரசராக விளங்கிய சிக்கந்தர் லோடி மரணம் அடைந்த ஆண்டு இது. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1517ஆம் ஆண்டு இவர் இறக்கிறாரு. யாரு? சிக்கந்தர் லோடி. 106வது கேள்வி, சிக்கந்தர் லோடியின் மறைவிற்கு பின் பட்டத்திற்கு வந்தவர் யார்? தௌலத்கான் லோடி, ஜலால், ஆசம் ஹுமாயூன், இப்ராஹிம் லோடி. இதற்கு சரியான பதில் இப்ராஹிம் லோடி. 107வது கேள்வி, தவறானதை குறிப்பிடுக. இப்ராஹிம் லோடி தலைகணம், ஆணவம், மமதை ஆகியவை கொண்ட கொடுங்கோலராக விளங்கினார். இது சரியானது. தங்கள் உரிமைகளையும் மதிப்புகளையும் இழந்த உயர்குடியினர் இவரை ஆதரித்தனர். இதுவும் சரி. இவருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்ட சகோதரர் ஜலால் கொல்லப்பட்டார். ஜலாலுக்கு உதவிய உயர்குடியினரும் ஆசம் இமாயினும் அவரது மகனும் கொல்லப்பட்டனர். இதுவும் சரி. அப்போ இதுதான் தங்கள் உரிமைகளையும் மதிப்புகளையும் இழந்த உயர்குடியினர் இவரை ஆதரிக்க தொடங்கல, அவரை எதிர்த்தாங்க. அப்போ தான் தவறானது. இதற்கான சரியான விடை. அடுத்து 108வது கேள்வி, இப்ராஹிம் லோடியை எதிர்த்து படை திருத்திய மேவாரின் அரசர் யார்? இதற்கு சரியான பதில் ராணா சங்கா. அடுத்து 109வது கேள்வி, தில்வார் கானை காபூலுக்கு அனுப்பி பர்கானாவின் அரசர் பாபரை இந்தியாவின் மீது படையெடுக்கும்படி அழைப்பு விடுத்தவர் யார்? இதற்கு சரியான பதில் தௌலத்கான் லோடி என்பது சரியானது. 110வது கேள்வி, படையெடுப்பின் போது உறுதியளித்த இப்ராஹிம் பாபருக்கு உதவுவதாக கூறிய சிற்றப்பா யார்? 110. இதற்கு சரியான பதில் அலாவுதீன் என்பது சரியான பதில். படையெடுப்பின் போது பாபருக்கு உதவுவதாக உறுதியளித்த இப்ராஹிமின் சித்தப்பா. இது இந்த கேள்வி மாறி குழம்பி இருக்கு. இதுக்கான கேள்வி, படையெடுப்பின் போது பாபருக்கு உதவுவதாக உறுதியளித்த இப்ராஹிம் சிற்றப்பா யாருன்னா அலாவுதீன். அலாவுதீன் என்பது சரியான விடை. பாபரின் பெரும்படையும் இப்ராஹிம் படையும் மோதிய முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. அடுத்து 112, கிபி 1526 நடைபெற்ற முதல் பானிபட் போரின் முடிவு என்ன? என்னன்னா பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து கொன்றார். 113, டெல்லி சுல்தானியர்கள் இந்தியாவை ஆண்ட காலம் ஏறத்தாழ எத்தனைனா 320 ஆண்டுகள். கிட்டத்தட்ட 1206 இருந்து 1526 வரை ஆட்சி புரிந்தார்கள். 114வது கேள்வி, டெல்லி சுல்தானியர்களின் ஆட்சியானது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதவாத ஆட்சியாக இருந்தது. 115, டெல்லி சுல்தான்கள் தங்களை எவ்வாறு நினைத்து ஆட்சி செய்தனர்? இதற்கு சரியான பதில் என்ன பார்த்தீங்கன்னா காலிஃபுகளின் பிரதிநிதியாகவே கருதினர் தங்களை. யாரு? டெல்லி சுல்தான்கள். 116, டெல்லி சுல்தானியர்களின் ஆட்சியில் இராணுவம், சட்டம் மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் இறுதி முடிவை எடுப்பவர். இதற்கு சரியான பதில் சுல்தான். 117வது கேள்வி, அரியணைக்கு வாரிசுகளை நியமிப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள். இதற்கு சரியான பதில் உயர்குடியினரும் மற்றும் உலோமாக்களும். இவங்க தான் இது பண்ணது. 119வது கேள்வி, படைத்துறையை உருவாக்கிய சுல்தான் யார்? முதல்ல உருவாக்கின யாருன்னா பால்பன். 120வது கேள்வி, குதிரைகளுக்கு சூடு போடும் முறையையும் வீரர்களுக்கு ஊதியத்தை பணமாக வழங்கும் முறையும் அறிமுகப்படுத்தியவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. 121வது கேள்வி, சுல்தானியர்களின் இராணுவத்தில் முக்கியத்துவம் அளித்த படை எது? இதுனா குதிரை படை தான் அவங்களது முக்கியமானது. 124,
தக்காவி கடன்களை வழங்கி வேளாண்மையை பெருக்க உதவிய சுல்தான்? முகமது பின் துக்ளக். அடுத்து 125வது கேள்வி. தோட்ட பயிர்களை மேற்கொள்ளுமாறு ஊக்குவித்த சுல்தான் யார்? இதற்கு சரியான பதில் என்னன்னா ஃபெரோஷா துக்ளக் என்பது தான் சரியான பதில். இதற்கு சிக்கந்தர்லோடியெல்லாம் வராது, ஃபெரோஷா துக்ளக். அடுத்து 126வது கேள்வி. வேளாண்மைக்கு திவானி கோஹி என தனியாக துறையை ஏற்படுத்தியவர் யார்? இதற்கு சரியான பதில் முகமது பின் துக்ளக். அடுத்து 127. புகழ் வாய்ந்த ஃபெரோசாபாத் செங்கோட்டைக்கு அருகே அமைத்தவர், டெல்லிக்கு அருகே அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் என்பது சரியான பதில். 128வது கேள்வி. கீழே உலகின் மிகப்பெரிய நகரமாக சுல்தானியர்கள் காலத்தில் விளங்கியது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. 129. சுல்தானியர்கள் காலத்தில் முல்தானிகளுடன் கடல் கடந்த வாணிபத்தை கட்டுப்படுத்தியவர்கள் யார்? யார்னா ஆப்கானிய முஸ்லிம்கள். 130வது கேள்வி. சுல்தானியர்கள் காலத்தில் உள்நாட்டு வணிகத்தில் முஸ்லிம்கள் போரா வணிகர்களுடன் இணைந்து சிறந்து விளங்கியவர்கள் யார்? இதற்கு சரியான பதில் யாருன்னா குஜராத் மார்வாரிகள். 131. தவறானதை குறிப்பிடுக. ஆ. சுல்தானியர்கள் காலத்தில் அணிகலன்கள், கிராம்பு, மிளகு, கற்பூரம், பருத்தி, பட்டு துணிகள், தோல் பொருட்கள், சணல், தேங்காய் முதலிய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. சரியானது. அரேபியாவிலிருந்து குதிரைகள் மற்றும் தந்தம், தங்கம், வெள்ளி, வெல்வ துணிகள் இறக்குமதி செய்யப்பட்டன. இதுவும் சரி. பட்டுப்புழு வளர்ப்பில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டதால் பிற நாடுகளிலிருந்து கச்சா பட்டு இறக்குமதி அதிகரித்தது. இது தவறு. சுங்கவரி வாயிலாக இந்தியாவில் ஏராளமான வருமானத்தை பெற்றது. இது சரியானது. அப்போ இது தவறானது. அதுதான் இதற்கு சரியான விடை. அடுத்து 132. பல வகையான வெள்ளி தாங்காக்களை வெளியிட்டவர் யார்? இதற்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் என்பது சரியானது. 133வது கேள்வி. கில்ஜிகள் காலத்தில் ஒரு வெள்ளி டாங்கா என்பது என்ன? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 48 ஜிடால்கள் என்பது சரியான பதில். அடுத்து 134. துக்ளக் ஆட்சி காலத்தில் ஒரு வெள்ளி டாங்கா என்பது என்ன? என்னன்னா 50 ஜிடால்கள். 135. அலாவுதீன் கில்ஜியின் தென்னிந்திய படையெடுப்பிற்கு பிறகு புகழ்பெற்று விளங்கிய தங்க நாணயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டினார்கள். 136வது கேள்வி. அடையாள நாணய முறையை அறிமுகப்படுத்தி பின் விலக்கி கொண்டவர் யார்? இதற்கு சரியான பதில் முகமது பின் துக்ளக். 137வது கேள்வி. தவறானதை குறிப்பிடுக. ஆ. சுல்தானியர்கள் காலத்தில் துருக்கியர்கள், ஈரானியர்கள், ஆப்கானியர்கள், இந்திய முஸ்லிம்கள் ஆகியோர் தனித்தனி அடையாளங்களுடன் வாழ்ந்தனர். இது சரியானது. அவர்களுக்கிடையே கலப்பு மனமில்லை. கீழ் ஜாதியிலிருந்து முஸ்லிம்களாக மாறியவர்கள் அந்தஸ்துடன் நடத்தப்படவில்லை. இதுவும் சரியானது. முஸ்லிம் உயர்குடியினருக்கு அளிக்கப்பட்ட உயர் பதவிகள் இந்துக்களுக்கும் வழங்கப்பட்டது. இது தவறானது. சமுதாயத்தில் மகளிர் அடிமையாக நடத்தப்பட்டனர். இது சரியானது. அப்போ இதுதான் தவறானது. இது இதற்கான சரியான பதிலாகும். 138. தவறானதை குறிப்பிடுக. ஆ. சுல்தானியர்கள் காலத்தில் தலைமை நீதிபதி காசி உத் கசாத் எனப்பட்டார். இது சரியானது. குற்றவாளிகளுக்கு எளிமையான தண்டனைகள் வழங்கப்பட்டன. இது தவறாக உள்ளது. உரிமையில் குறித்த வழக்குகளில் இஸ்லாமிய தனிநபர் சட்டம் அல்லது ஷாரியா பின்பற்றப்பட்டது. இது சரியானது. இந்துக்களின் வழக்குகளை பெரும்பாலும் கிராம பஞ்சாயத்துகளை தீர்த்து வைத்தன. இதுவும் சரியானது. அப்போ குற்றவாளிகளுக்கு எளிமையான தண்டனைகள் வழங்கப்பட்டன என்பது தவறானது. இதற்கு உண்டான சரியான பதில் இதுதான். அடுத்து 141வது கேள்வி. டெல்லி சுல்தானியர்கள் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய இசைக்கருவிகள் எது? சாரங்கி மற்றும் ரபாப் ஆகிய இசைக்கருவிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதை அறிமுகப்படுத்தியவர் யாருன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. 142வது கேள்வி. கோரா மற்றும் சானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கு சரியான பதில் அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ருவால் கண்டுபிடிக்கப்பட்ட இசைக்கருவி எது? எதுனா சிதார் என்ற இசைக்கருவியை கண்டுபிடித்தார். அடுத்து ஃபெரோஷா துக்ளக் காலத்தில் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட இந்திய இசை நூல் எது? எதுனா ராகா தர்பார் என்பது சரியான பதில். அடுத்து 145வது கேள்வி. சுல்தானிய காலத்து புகழ்மிக்க இசை மேதையாக விளங்கிய சூஃபி துறவி யார்? யார் பார்த்தீங்கன்னா பீர் போதான். அடுத்து 146.
மண் கவுத்துக்கள் என்ற இசை நூல் தொகுக்கப்படுவதற்கு ஊக்கமளித்த குவாலியரை சேர்ந்த இசைப்பிரியர் யார்? இதற்கு சரியான பதில் ராஜா மன்சிங் என்பது சரியானது. மண் கவுத்துக்கள். 147. அலாவுதீன் கில்ஜியின் வெள்ளிகளை கூறும் காசைன் உல்புரு என்ற நூலை எழுதியவர் யார்? அலாவுதீன் கில்ஜியின் வெற்றிகளை கூறும் நூல் காசைன் உல்புரு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அமீர் குஸ்ரோ. அடுத்து 148. கியாசுதீன் துக்ளக்கின் எழுச்சியை விவரிக்கும் நூல் எதுனா துக்ளக் நாமா. அடுத்து சுமார் 4 லட்சம் ஈரடி செய்யுளை எழுதிய பாரசீக கவிஞர் யார்? இதற்கு சரியான பதில் அமீர் குஸ்ரோ. 150வது கேள்வி. வடமொழி கதைகள் பலவற்றை பாரசீக மொழியில் முதலில் மொழிபெயர்த்தவர் யார்? யார்னா நக்ஷபி.